மனோகரனின் விழிகளுக்குள் அசைவைக் கண்டு பதட்டத்துடன் அவள் அருகில் அமர்ந்தான் மரகதமணி. மனோ, தங்கம். விழிகள் திறக்க, அம்மா அம்மா என எழுந்து அமர்ந்தவள் தாயை இருக்க அணைத்து கொண்டாள். என்ன தங்கம், என்ன பண்ணுது உனக்கு? அம்மா அம்மா சொல்லு தங்கம். அம்மா, எனக்கு எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த அந்த வீட்டு ஞாபகம் வந்துடுச்சுமா. மனோ, மனோகரிணி இத்தனை வருடங்களில் அன்பாலயத்தியுள் ஒரு நாளும் சென்றதில்லை. தோட்டத்தில் மட்டும் சிறிது நேரம் அமர்ந்திருப்பாள். அம்மா, அந்த மாடிப்படி எனக்கு எனக்கு வேண்டாம் தங்கம். அதையெல்லாம் மறந்துடு மனோ. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான். அதையெல்லாம் நினைக்காதே தங்கம். மனோ முழிச்சிட்டாளா? கேட்டபடியே அறைக்குள் வந்தவர் ராதா. எப்படி இருக்கு மனோ? என்னை மன்னிச்சிடுங்க அத்த. அசடு. 3 மணியில இருந்து வெறும் வயித்தோட இருந்தா மயக்கம் வராமலா இருக்கும்? முதல்ல இந்த ஆரஞ்சு ஜூஸை குடி. தேங்க்ஸ் அத்த. சந்திரன் தான் ரொம்ப பதறி போயிட்டான் மனோ. நான் அவனை அனுப்புறேன். ராதாவும் மரகதமணியும் அறையிலிருந்து வெளியேற வந்தவுடன் இப்படி அனைவரையும் கலங்கடித்து விட்டானே என மனம் குன்றினாள் மனோகரிணி. பழைய நினைவுகள் நெஞ்சில் அலைமோத அதை காண விரும்பாதவள் போல் கண்களை இறுக மூடினாள் மனோகரிணி. கதவு திறந்து உள்ளே வந்த மதுச்சந்திரன் அவள் முகம் பிரதிபலித்த வேதனையை கண்டு பதறி ஓடிச் சென்று அவள் அருகில் அமர்ந்தான். ஹனி, எத்தனை பதட்டம் தவிப்பு இவன் முகத்தில். சந்திரன், என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? சந்திரன், எனக்கு இந்த வீடு அந்த எங்க வீடு மாதிரியே இருக்கு. பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துடுச்சு. மனோகரிணியை மெல்ல தன் தோளில் சாய்த்து ஆறுதலாய் அணைத்து கொண்டு சில நிமிடங்கள் அமைதி காத்தான் மதுச்சந்திரன். காரம் சாப்பிட்டா என்ன செய்வ ஹனி? சந்திரன், என்ன கேட்குறான் இவன்? சொல்லு ஹனி. சாக்லேட் சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். நம்ம வாழ்க்கையோட கசப்பான பக்கங்கள் ஞாபகம் வரப்ப நம்ம வாழ்க்கையோட இனிமையான நாட்களை, நல்ல விஷயங்களை உடனே மனசுக்குள்ள ஓட விட்டா கசப்பு காணாம போயிடும். நிஜமாவா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? +2 படிச்சுட்டு 19 வயசுலயே பிஸ்னஸ் குதிச்சு ஹனி. இன்னைக்கு பிஸ்னஸ்ல புலி சிங்கம் இல்ல இல்ல மான் மீன். இந்த விஷயம் எவ்வளவு இனிமையானது. மனோகரிணியின் இதழ்கள் புன்னகையில் விரிய வறுமையில் வாடின அகிலாவையும் மோகனாவையும் வாழ வைத்த ஒளி விளக்கு இதை விட இனிமையானது. அப்புறம் இப்படி ஒரு அழகான அறிவான காதலான புருஷன் எதுக்கு சிரிக்கிற நீ? உங்களை நீங்களே அழகு அறிவு நல்லா சொல்றீங்களே, அப்போ நீ சொல்லு, நான் அழகா இருக்கனா இல்லையா? பட்டு வேஷ்டி சட்டையில் பேர் அழகனாய் இருந்த கணவனை கண்ட மனோகரணியின் மைவிழிகள் தரை நோக்கின. என்ன? நீங்க சொன்னது உண்மைதான். உன் வாயால என்ன அழகுன்னு சொல்ல மாட்ட? சரி, பரவாயில்ல. ஆனா நான் சொல்லுவேன், நீ எவ்வளவு அழகு தெரியுமா? கணவன் பார்வையில் கன்னங்கள் மருதாணி பூசிக்கொள்ள அவள் கன்னத்தை மிக மிருதுவாக தொட்ட மதுச்சந்திரன் விழிகளில் காதல் கூடியது. உன் அழக ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா? பட்டுப்புடவையிலும் பொன் ஆபரணங்களிலும் பூ அலங்காரத்திலும் புதுப்பெண்ணாய் உள்ளத்தை கொள்ளை கொள்பவளை ரசித்தான் மதுச்சந்திரன். தங்க சில மாதிரி இருக்க நீ. மனோகரிணியின் நீண்ட பின்னலை எடுத்து அவளுடைய ஒரு பக்க தோளில் போட்டு அழகு பார்த்தான் மதுச்சந்திரன். இவ்வளவு அழகான கூந்தலை யாராவது மறைப்பாங்களா? எதுக்கு எப்பவும் ஏதோ ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற ஹனி? முதல்ல நிறைய பேர் சின்ன பொண்ணுன்னு பணம் கொடுக்காம ரொம்ப லேட்டா கொடுத்து பணத்தை குறைச்சி கொடுத்ததெல்லாம் ஏமாத்துனாங்க. அதான் புடவை கட்டி கொண்ட போட்டா பெரிய பொண்ணு மாதிரி தெரியும், ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதோட எனக்கு அலங்காரத்தில் விருப்பம் இல்லை.
அழகா தெரிகிறதுலயும் விருப்பம் இல்ல. சாரி ஹனி என்றான் தலையை கவிழ்ந்தபடி. சந்திரன் தன் தோளைத் தொட்ட மலர்க்கரத்தால் நிமிர்ந்தவன் அவள் முகத்தில் ஓடும் தவிப்பை படித்தான். நான் உங்களை கஷ்டப்படுத்தினா சந்திரன்? இல்ல ஹனி, நான் தான் உன் கஷ்டத்தை புரிஞ்சிக்காம. பரவாயில்ல விடுங்க சந்திரன், நீங்க கவலைப்பட்டா உங்க முக அழகு குறைஞ்சிடும். மதுச்சந்திரன் முகத்தில் மீண்ட சிரிப்புடன் அவள் முகத்தை இமைக்காது பார்த்தான். இதுதான் திருமண பந்தமா? நான் வாடினால் உடனே இவள் கவலை உறுகிறாளே. என்ன சந்திரன்? ஹனி, சொல்லுங்க சந்திரன். நான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்னில் பாதி, உன்னோட ஸ்வீட் ஹார்ட். நீ இப்படி மத்தவங்க கூப்பிடுற மாதிரி என்ன சந்திரனை கூப்பிடலாமா? காதல் உலகத்துல இது ரொம்ப பெரிய தப்பு ஹனி. அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லுங்க. நீ தான் உன்னோட பெட்டர் ஹாஃபுக்கு ஸ்வீட்டா கியூட்டா பேர் வைக்கணும் ஹனி. ம் என்னை யோசித்தவள், சந்தர், வாவ், தேங்க்ஸ்டா ஹனி. என்ன கூப்பிட்டு பேசு ஹனி, ஆசையா இருக்கு. ஹாய் சந்தர். ஹாய் ஹனி, நீங்க ரொம்ப ஸ்மார்ட் சந்தர். பேபி, தேங்க்ஸ்டா. ஓகே பாய் சந்தர். என்ன ஹனி அதுக்குள்ள பாய் சொல்ற? நான் என்ன பேசுறது சந்தர்? நான் சொல்லி தரட்டுமா? கதவு மெலிதாக தட்டப்பட்டு சந்திரா என்ற அழைப்பு கேட்க 5 நிமிஷம் சத்யா என்றவன் மனோகரணியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். என்னோட செல்ல பேர்ச்சூட்டு விழாவை ஒரு பரிசோட முடிச்சிடலாமா ஹனி என்றான் மென்மையாக. மனோகரணி பேச்சற்று பார்க்க அவள் இரு கன்னத்திலும் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சந்தர், ஐ லவ் யூ ஹனி. மதுச்சந்திரன் மென்மையாக மனைவியை அணைத்து கொள்ள அவன் அணைப்பில் அடங்கிய மனோகரணியின் உள்ளம் இதுவரை அடைந்திராத நிம்மதியை பெற்றது. மாலை கண்ணாடி முன் அமர்ந்திருந்த மனோகரணியை வரவேற்பிற்காக அலங்கரித்து கொண்டிருந்தனர் அகிலாவும் மோகனாவும். இன்னைக்கு எல்லார் கண்ணும் உங்க மேலதான்க்கா. இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இல்லாம இனிமேல் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கங்கக்கா. நீங்க எவ்வளவு அழகுன்னு இன்னைக்கு தான்க்கா எங்களுக்கே தெரிஞ்சது. அண்ணா ஹீரோ மாதிரி இருக்காரே, நீங்க டல்லா இருக்கீங்களேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் அவரை விட அழகா இருக்கீங்க. அண்ணா கண்ணு உங்க மேல இருந்து கொஞ்சம் கூட திரும்பலக்கா. அகிலாவும் மோகனாவும் பேசுவதையெல்லாம் ஒரு புன் சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தாள் மனோகரிணி. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என கேட்டபடியே முழு அலங்காரத்துடன் வந்தவள் பூர்ணா. வேண்டாம் வேண்டாம், அவசரமாக மறுத்தாள் மோகனா. பூர்ணாவை கண்ட அவள் விழிகளில் ஒரு வெறுப்பு. ஏன் மோகனா? எங்க அக்காவுக்கு நாங்க தான் அலங்காரம் பண்ணுவோம். ரொம்ப பாசம்தான். உட்காருங்க பூர்ணா. காலையிலிருந்து உங்களை பார்க்கவே முடியல. நான் கல்யாணம் முடிச்ச உடனே கிளம்பிட்டேன் மனோ. ஏன் காலையிலே அப்படி வீட்டுக்குள்ள வந்த உடனே மயங்கி விழுந்த மனோ? அபசகுணம்னு பேசிக்கிட்டாங்க. யாரும் அப்படி பேசல. ஏன் பொய் சொல்றீங்க? மோகனா இடையிட, நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது. மோகி, நீ அமைதியாரு. பூர்ணா, என் குடும்பத்துல யாரும் பேசல தானே, விடுங்க. மனோகரணி அப்பேச்சிற்கு உடனே முற்றுப்புள்ளி வைத்துவிட சில நிமிடங்கள் அமைதி காத்தாள் பூர்ணா. உன் நகையெல்லாம் ஏன் பழைய மாடல்ல இருக்கு மனோ? இதெல்லாம் என் அம்மாவோடது பூர்ணா. இந்த நகையில என் அம்மாவோட அன்பு கலந்துருக்கு. எனக்கு அழகு முக்கியம் இல்லை. ஏன் மனோ? கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலாம்னு நீயா சொன்ன? இல்லை பூர்ணா. அப்புறம் ஏன் இவ்வளவு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க? ராதா ஆண்டிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. முன்னாடி பொண்ணு விரும்பினான்னு அனாத ஆசிரமத்து பையனை மருமகனா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ பையன் விரும்பினான்னு புருஷனை விட்டுட்டு. போதும் நிறுத்துங்க. பெருங்குரல் எடுத்து கத்திய மனோகரணியை கண்டு 4 அடி பின்வாங்கினாள் பூர்ணா. நான் நான் எதுவும் தப்பா சொல்லல மனோ. மற்றவங்க தான். யார் சொன்னாங்க சொல்லுங்க. எனக்கு யாருன்னு சரியா தெரியல மனோ. நீ கோவப்படாதே. சாரி. நீ ரெடியாக, நான் சொன்னதை மறந்துடு. எங்கே மனோகரணி கை நீட்டி விடுவாளோ என்று அவ்விடத்தை விட்டு அகன்றாள் பூர்ணா.
மனோகரணி தோய்ந்து இருக்கையில் அமர அவள் முகத்தில் பல உணர்வுகளின் கலவை. அக்கா, நீ அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதக்கா. நீ அவகிட்ட இருந்து விலகியே இருக்கா. தன் உலகத்தில் இருந்து வெளிவந்த மனோகரணி, மோகி, நீ அவளை எடுத்து பேசாத. அவங்க அப்பா பெரிய அரசியல் தலைவர். உனக்கு தெரியும் தானே. வீணா பிரச்சனையின் மாட்டிக்காதே. சரிக்கா. மனோகரனின் உற்சாகம் மறைந்து மனதில் ஒரு இறுக்கம் சூழ்ந்தது. காலை திருமணத்தின் போது இருந்த முகமலர்ச்சி மாலை வரவேற்பின் போது மனோகரனியிடம் தொலைந்திருப்பதை கண்ட மதுச்சந்திரன் குழம்பினான். காலையில நான் பேசியதற்கு பிறகு நன்றாக தானே இருந்தா. காலை முழுதும் தன் முகம் பார்த்து மலர்ந்தவள், விழியாலேயே பேசியவள் இப்பொழுது செயற சிரிப்போடு நிற்க காரணம் என்ன? என்ன நடந்தது? காலையில் சொல்லி கொடுத்த மேஜிக்கை மறந்துட்டியா ஹனி? சாரி சந்தர். மரகதமணியும் மகள் முகத்தைக் கண்டு கவலை கொண்டார். அவள் முகத்தில் நொடிக்கு நொடி மாறும் பாவங்களின் அர்த்தம் புரியாமல் தவித்தாள் அந்த தாய். அம்மா, வருத்தப்படாதீங்க ஹனி. என்னால எப்பவும் அம்மாவுக்கு வருத்தம் மட்டும்தான் ஹனி. அவள் குரலில் வெளிப்பட்ட கண்ணீர் கண்டு பதறிப்போனான் மதுச்சந்திரன். அவள் கரத்தை பற்றி அழுத்தி அமைதியுற செய்தான். இப்பொழுது இந்த வரவேற்பு முடியும் என ஒவ்வொரு நொடியும் கழித்து கொண்டிருந்த மனோ ஹரிணிக்கு நிம்மதி அடைய ஒரு வழியாக வரவேற்பு முடிந்தது. அக்கா, மனோ ரொம்ப டயர்டா இருக்கா. அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. மதுச்சந்திரனுக்கு விழிகளால் நன்றி உரைத்துவிட்டு மதிவதனியோடு சென்றாள் மனோஹரணி. என்ன மனோ, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, நான் குளிச்சுட்டு வரட்டுமா? சரிடா, குளிச்சுட்டு படுத்துக்கோ, டயர்டா தெரியுற. அம்மா எங்கக்கா? வருவாங்க மனோ. மதிவதனி வெளியேற விரைந்து குளித்து வந்த மனோஹரணி படுக்கையில் விழுந்தாள். மனோ அறைக்குள் வந்த மரகதமணி சோர்ந்து படுத்திருந்த மகளை கண்டு உள்ளம் நொந்தார். என்ன தங்கம், ஏன் இப்படி இருக்க? அம்மா, எனக்கு அந்த வீடு, அந்த நாள்ல என்னால உங்களை இத்தனை வருடங்கள் இல்லாமல் இன்று ஏன் கடந்த காலம் ஞாபகம் வர வேண்டும்? கடவுளே, அதையெல்லாம் நினைக்காதே கண்ணு. மனசை குழப்பிக்காம தூங்கு மனோ. நம் காலையில் பேசலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்கு. என் பக்கத்திலேயே இருங்கம்மா. சரி, தூங்கு. மகள் உறங்கும் வரை அருகிலேயே அமர்ந்திருந்த மரகதமணி குழம்பிய முகத்துடன் வெளியேறினார். நள்ளிரவு. மனைவியின் திடீர் ஆட்டத்திற்கான காரணத்தை அறியாமல் நிலை கொள்ளாமல் தவித்த மதுச்சந்திரன் ஒரு முறை மனோஹரிணியை கண்டு வருவோம் என அவள் அறைக்கு சென்றான். இரவு விளக்கின் மிதமான ஒளி அறையில் பரவி இருந்தது. அம்மா அம்மா என்று அரற்றியபடியே படுத்திருந்தான் மனோஹரிணி. ஹனி. பதறி அவள் நெற்றியில் கை வைத்தான் மதுச்சந்திரன். விழி மூடி கிடந்த மனோஹரிணி தலையை வருடிய இதமான கரத்தால் விழித்திறந்தாள். சந்தர், என்னடா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எனக்கு எனக்கு கண்ணீர் துளிகள் அவள் கன்னத்தில் சிதற. ஹனி, அழக்கூடாது. அவன் மிருதுவாக கண்ணீரை துடைக்க நிற்காமல் வடிந்தது அவள் விழி வெள்ளம். சந்தர், அழாம சொல்லுடா. அம்மா அம்மா என்றவள் தேம்ப, நான் அத்தையை கூப்பிட்டு வரேன், நீ அழாம இரு. வேண்டாம். மனோகரணிக்கு தலை கனமாக தெரிந்தது. உள்ளத்தின் ரணம் உடலிலும் படர்ந்ததோ. மெல்ல முனக தொடங்கினாள். சந்தர் அவன் கையை அவள் இறுக்கமாக பிடிக்க, நான் இங்கதான் இருக்கேன் ஹனி. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா அம்மா என்றவாறே அவள் விழிகள் மூட அறையை விட்டு வெளியேறி மதிவதனியை அழைத்து வந்தான் மதுச்சந்திரன். என்ன சந்திரா, காய்ச்சல் அடிக்குது. திடீர்னு எப்படி மனோக்கு காய்ச்சல் வந்தது? தெரியலக்கா. ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம் தம்பி, டேப்லெட் கொடுப்போம். சரியாகலனா பார்ப்போம். சரிக்கா. நல்லா தானே இருந்தா. மனோ, அம்மாவை அனுப்புறேன், நீ உன் ரூமுக்கு போ. அக்கா, நானே மனோவை பார்த்துக்கிறேனேக்கா. அவங்க பாவம்,
வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ்கா. சரி. மதிவதனி மனதில் வியாபித்த சஞ்சலத்தோடு செல்ல, மனைவிக்கு மாத்திரை கொடுத்து அவளை உறங்க வைத்தான் மதுச்சந்திரன். படுக்கையில் கால் நீட்டி அமர்ந்து உறங்கும் மனோஹரிணியை வேதனையோட பார்த்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். ஏதோ நடந்திருக்கிறது. உனக்கு என்னவானது ஹனி? உன்னை யார் காயப்படுத்தியது? முதல் நாளே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டானே. நான் எவ்வாறு நல்ல கணவனாக இருக்கப் போகிறேன்? மதுச்சந்திரன் அவள் தலையை வருடி நெற்றியில் முத்தமிட சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் மனோஹரிணி. அம்மா, அம்மா. கடவுளே, இவள் ஏன் இப்படி வேதனைப்படுகிறாள்? ஐயோ அம்மா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. விடு, என்னை விடு, தொடாதே. அம்மா, என்னை விடுங்க, என்னை விடுங்க, நான் சாகணும். மனோகரனின் சம்பந்தம் இல்லாமல் உளறிய ஒவ்வொரு வார்த்தையும் மதுச்சந்திரன் உள்ளத்தில் வேல் பாய்ச்சியது. மனோ, ஹனி, இங்க பாரு கண்ணா. மெத்தையில் உருண்டு புரளுபவளை தடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். மனோகரனின் மனதில் தைத்திருக்கும் முட்களை கலைத்து மலர்களை தருமோ மதுச்சந்திரன் காதல்? தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.